இன்றைய தினம் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷம் குருவார பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இது குரு பகவானின் அருளையும் சிவபெருமானின் திருவருளையும் ஒரு சேர பெற்று குரு தோஷம், கிரக தோஷங்கள், கடன் தொல்லைகள் மற்றும் வினைகளை நீக்கி ஞானம், கல்வியில் சிறந்து விளங்கவும் மங்களகரமான காரியங்கள் கைகூடவும் வழிவகுக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். வியாழன் பிரதோஷத்தின் முக்கிய பலன்கள்: குரு அருள், ஜாதகத்தில் குரு திசை நடப்பவர்கள், குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள், குரு தோஷம் உள்ளவர்கள் இவ்வழிபாட்டின் மூலம் கிரக தோஷங்களால் ஏற்படும் தீமைகளை குறைத்து நன்மைகளை பெறலாம். பகை மற்றும் ஆபத்து நீங்கும், எதிரிகளின் தொல்லை நீங்கி ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். கல்வி மற்றும் அறிவு: கல்வி கலைகளில் சிறந்து விளங்கவும் அறிவு மேலோங்கவும் தியான பயிற்சிகளை தொடங்கவும் இது சிறந்த நாளாகும். தொழில் விருத்தி: தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்கி லாபம் பெருகும். முன்னோர் அருள்: குருவிற்கு உரிய நாள் என்பதால் இந்த நாளில் சிவபெருமானுடன் தட்சிணாமூர்த்தி, முருகன் மற்றும் நந்தி தேவனை வழிபடுவது மகான்களின் ஆசியை பெற்றுத்தரும். வழிபாட்டு முறை: மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் பிரதோஷ காலம். சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவர் மற்றும் சிவனை வழிபட வேண்டும். குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடலாம். குருவின் அருளையும் சிவபெருமானின் அருளையும் ஒரு சேர பெறக்கூடிய மிகச் சிறந்த நாள். சிவபெருமானின் அருளோடு குரு பகவானின் அருளையும் ஒரு சேர பெற்று தரும். இந்நாளில் நந்தி தேவரையும் சிவனையும் வழிபடுவதால் ஞானம், குருவின் அருள் மற்றும் பிறவி பயனை தரும் முக்தி ஆகியவை எளிதில் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாகும். வியாழக்கிழமை பிரதோஷத்தின் சிறப்புகளை இந்த காணொளியில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் நமது ஈசன் என்ற இணையடி நீழலே சேனல் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் ஓம் நீலகண்டனே போற்றி போற்றி என்று பதிவிடுங்கள். குருவருள் மற்றும் சிவனருள்: வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய நாளாகும். அன்றைய தினம் சிவபெருமானை வழிபடுவது குருவும் சிவனும் இணைந்து அருள் பாலிப்பதற்கு சமம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு: பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுடன் சேர்த்து ஞானத்தின் வடிவமான தட்சிணாமூர்த்தியை குரு வழிபடுவது மிகுந்த சிறப்பானது. இது கல்வி, அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும். தோஷ நிவர்த்தி: வியாழன் பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வேண்டி வழிபட்டார். ஜாதகத்தில் உள்ள குரு தோஷம், பித்ரு தோஷம் மற்றும் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கும். செல்வம் மற்றும் நீண்ட ஆயுள்: இந்த நன்னாளில் செய்யப்படும் நந்தி வழிபாடு மற்றும் சிவபூஜை குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் நீண்ட ஆயுளையும் தரும். வழிபடும் முறை: பிரதோஷ காலம் என்பது திரையோதசி திதியில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரமாகும். இந்நேரத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது வழக்கம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் உடனடியாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிருங்கள். ஒரு நல்ல விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளும் மறக்காமல் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஈசன் எந்த இணையடி நீழலே சேனலை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சிவனை கும்பிட்டா இவ்வளவு சோதனை வருது, சிவனை வழிபட்டா வேதனை வருது, சிவனை வழிபட்டா என் குடும்பமே மகிழ்ச்சியாக இல்லைன்னு பழியே அவன் மீது போடுகிறார்கள். அந்தோ அந்தோ அந்தோவே வழிபாசம். சிவனை வழிபட்டா உன்னுடைய பாவம் மூட்டை கழியும். ஒரு புண்ணு நமக்கு ஏற்படுது, அந்த புண்ணு உள்ளேயே அப்படியே இருந்தா என்ன ஆகும்? நாளடைவில் அந்த புண்ணு எங்க இருக்கோ அந்த உறுப்பையே இழக்கணும், சீல் பிடிச்சு போயிடும் அல்லவா? இப்போ அந்த புண்ணு வெளியே ஆறணும்னா என்ன ஆகணும்? உள்ள சீல் பிடிச்சி அது வெளியே கொந்தி வரணும். அப்பதான் உள்ள புண்ணு இருக்குன்னு தெரியும். நீங்க சிவன் பக்கத்துல வர 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 பிரச்சனைகள் வரும். ஏன் தெரியுமா? உங்க பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு பிரச்சனை வரும். என்னை பொறுத்த மாட்டில் நான் பிரச்சனையை வரவேற்பேன். ஏன் தெரியுமா? அப்பதான் ஒரு முடிவு வரும்.